அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நிலச்சரிவு குறித்து ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலச்சரிவு அதை சார்ந்த காரணங்கள், என்ன மாதிரியான வகைகளாக நிலச்சரிவுகளை பிரிக்கலாம், அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, மலை போன்ற சாய்வாக உள்ள நிலப்பகுதியில் உள்ள கற்கள், பாறைகள், மணல் ஆகியவற்றின் கலவை சரிவு நோக்கி கீழ் நகர்வதை நிலச்சரிவு என்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த கற்கள், பாறைகள், மணல்கள் எல்லாம் ஒரு சரிவு நோக்கி இறங்குறதா நம்ம நிலச்சரிவு சொல்றோம். அது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கிறப்பதான் அதை நம்ம நிலச்சரிவு சொல்றோம். நார்மலாவே பார்த்தோம்னா சரிஞ்சுட்டே தான் இருக்கும். ஒரு சாய்வான பகுதி அப்படின்னா சரிஞ்சுட்டே தானே இருக்கும். அந்த மாதிரிதான். சோ ஆண்டுக்கு சில சென்டிமீட்டர் வேகம் முதல் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை வலுவிழந்த கலவை கீழ் நோக்கி நகரலாம். திடீரென்று வேகமாக நகரும் போது நாம் தப்பி ஓட முடியாமல் போகும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் கொஞ்சமாகவும் நகரலாம், இல்ல அதிகமான ஸ்பீட்லயும் நகரலாம். அது அதிகமான ஸ்பீட்ல நடக்கிறப்ப நம்ம அதை நிலச்சரிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ எப்படிலாம் டைப்ஸா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கீழே விழுதல், குப்புற கவிழ்தல், சாய்வான நிலப்பகுதி நழுவி விழுதல், நதி போல பாறை, கல், மண் கலவை பாய்தல் என 4 வகை நிலச்சரிவுகள் தமிழ்ல பிரிச்சிருக்காங்க. சரியா? சோ ஏன் ஏற்படுகிறது, நிலச்சரிவுகள் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணங்களை நம்ம பார்ப்போம். மணல், கற்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து நிலப்பரப்பு கெட்டியாக உள்ளது. சோ நமக்கு லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத பத்தி தெரியும். ஒரு ஜியாலஜி அப்படி இருக்கு அப்படின்னா, லேண்டு, கற்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாலிடிஃபைடா இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாலிடா இருக்கு. பெரும் ஆற்றல் செலவழித்துதான் நிலத்தை தோண்ட முடிகிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காம்பாக்டா இருக்கனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோண்டவே செய்யறோம் இல்லையா? அதுவே மலைப்பாங்கான பகுதிகளில் புவியீர்ப்பு விசையின் கீழ் நோக்கிய விசைக்கு எதிராக செயல்பட்டு சரிவுகள் நிலைத்தன்மை கொண்டிருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த ஒரு ஹில்லி ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு நிலைத்தன்மையை வந்து மலைப்பகுதிகளில் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் புவியீர்ப்பு விசையின் கீழ் நோக்கிய விசைக்கு எதிராக செயல்பட்டு சரிவுகள் நிலைத்தன்மை கொண்டிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கெட்டி தட்டிய பசையின் வலுக்குறையின் போது கீழ் நோக்கிய ஈர்ப்பு விசையின் கை ஓங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த ஒரு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் வந்து கம்மியாகிறப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது. கனமழையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கனமழையில் நிலத்தடியில் கூடுதல் நீர் செறிவு ஏற்படும் போது அதன் எடை கூடும். எனவே கீழ் நோக்கிய விசை இயல்பை விட அதிகரிக்கும். ஸோ கனமழையினால என்ன ஆகுது, நமக்கு மழை சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே பெர்குலேட் ஆகி அடியில் போகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சேர்த்து அடிஷனலா இந்த வாட்டருமே வந்து அந்த லேண்டை பிடிச்சி கீழே இழுக்குது. சரிங்களா? மேலும் நிலத்தடியில் அதிக நீர்ப்பசை மசகு போல செயல்பட்டு கல், பாறை, மண் இடையே உள்ள உராய்வு விசையை குறைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாண்டுக்கும் இந்த ராக்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். இதனால என்ன ஆகுதுன்னா, டைட்லி பேக்டா இருக்கிறது லூஸ்லி பேக்டா மாற ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது, எனவே நிலத்தின் கலவையில் உள்ள பொருட்கள் வெகு எளிதாக நகரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகிறனால அதெல்லாம் ஈஸியா மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அண்டர் வாட்டர் மழை பெஞ்சனால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம தலையை கால் தாங்குவது போல சாய்வான பகுதியின் மேற்பகுதியை தாங்குவது கீழ்ப்பகுதி தான். சாய்வான நிலப்பகுதியின் அடியில் நதி பாய்ந்தால் ஆற்று நீரோட்டம் அடிப்பகுதியை மெல்ல மெல்ல அரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு இந்த சாய்வான பகுதிகளுக்கு கீழே மழை வாட்டர் போறப்போ, ஒரு ரிவர் போறப்போ அந்த அடிப்பகுதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுட்டே வரும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஓகேவா? எனவே காலப்போக்கில் அடிப்பகுதியின் வலு குறைந்து மேற்பகுதி கீழே விழுந்து விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா, மலை அடிவாரங்களில் போதிய திட்டமின்றி சாலை அமைத்தல், வீடு கட்டுதல் போன்ற மனித குறுக்கீடுகளும் சாய்வு நிலப்பகுதியின் அடிப்புற வலுவை குறைத்து நிலச்சரிவுக்கு வித்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது, இவ்வளவு நேரம் ஜியாலஜிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது ஹியூமன் ரீசன்ஸ், இது நம்மளே போட்டுடலாம். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்ததா பாக்குறப்ப வீடு கட்டுறது, டூரிசம் டெவலப் பண்றோங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை பண்றது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ஸ் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்ல கட்டுறது, இந்த மாதிரியான காரணங்களும் இருக்கதான் செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா பாக்குறப்ப, நிலத்தின் மீது வளரும் புல், புதர், செடி, மரம் போன்ற தாவரங்களின் வேர்கள் மணல்,
கற்களின் கெட்டித்தன்மைக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த செடி கொடிகளுடைய வேர்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. மண்ணை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் மரங்களை அதிகமாக நட்டு வைக்கணும் இந்த நிலச்சரிவுகளை தடுக்கிறதுக்காக அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்ததா பாக்குறப்ப காட்டுத்தீ, மரம் வெட்டுதல், தாவரங்களை அகற்றுதல் போன்றவற்றால் இந்த பிடிமானம் அகன்று நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, இயல்பாகவே மழை, காற்று போன்றவை பாறை, கல், மண் முதலியவற்றை சிதைக்கும். இத்தகைய இயற்கை தேய்வு காரணமாகவும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலச்சரிவுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம், ஜியோகிராபிக்கல், ஜியாலஜிக்கல் அண்ட் ஹியூமன் மேட் ரீசன்ஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஹெட்டிங்கா போட்டு நம்ம எழுதிட்டா போதும். சரிங்களா, அடுத்ததா ஏர்லி மார்னிங் சிஸ்டத்தை பத்தி முன்னாடியே நம்மளால ஒரு நிலச்சரிவு ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்தில் மறுபடியும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகம் உண்டு. ஓகேங்களா, சோ ஆல்ரெடி ஒரு பிளேஸ்ல லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆச்சுன்னா கண்டிப்பா அங்க ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, சோ early warning technologies to identify landslide to predict landslide அப்படிங்கிறது நமக்கு இன்னமுமே ஏர்லி ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இந்தியாவை பொறுத்தவரை தொலையுணர்வு தொழில்நுட்பம் வழியே இஸ்ரோ நிலச்சரிவு அபாய பகுதிகளை கண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டலைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். நிலச்சரிவு அபாயம் உள்ள சாய்வான மக்கள் குடியிருப்பு பகுதியில் மண்ணின் ஈரப்பதம், மழை பொழிவு, தலை இயக்கம் முதலியவற்றை கண்காணித்து தகவல் தரும் சென்சார்கள், உணர்வி கருவிகள் உள்ளன. இவற்றின் மூலமும் முன்னெச்சரிக்கையை ஓரளவு சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சில சென்சார்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த சாயில் கெப்பாசிட்டி, சாயிலோட மாய்ஸ்சர் கெப்பாசிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை பத்தி தான் அந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. கடைசியா பாக்குறப்ப அதிகனமழையின் போது மலைப்பாங்கான மேற்பரப்பிற்கு அடியில் உள்ள நிலம் கெட்டியாக இல்லாது போனால் பலத்த மழையில் மண், கல், பாறைகள் இலகி பிரிந்து நகரும். இது நிலச்சரிவாக உருவெடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வாய்நாட்டில் ஏற்பட்டதுக்கு இது ஒரு பிரதானமான காரணமாக இருக்கு. ஓகேவா, சோ நிலச்சரிவு ஆபத்து உள்ள பகுதிகளில் துல்லிய மழை முன்னறிவிப்பு அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அங்க எவ்வளவு ரெயின்ஃபால் வரப்போகுது அதை பேஸ் பண்ணி மக்களை எவாக்குவேட் பண்ணலாமா வேண்டாமா, அதனால ஒரு இவ்வளவு சென்டிமீட்டர் மழை வரப்போகுது, இதனால லேண்ட்ஸ்லைட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால நம்ம மக்களை அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறது கொஞ்சம் சாத்தியமாக இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டாப்ளர் ரேடார் கருவிகள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, துல்லியமா மலைகளை வந்து அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கருவி தான் இந்த டாப்ளர் ரேடார் கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்ளர் ரேடார் கருவிகள் இந்தியா கிட்ட மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 37 தான் இருக்கு. ஸோ அதனுடைய பயன்பாடுகள் குறிப்பா இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் அதனுடைய பயன்பாடுகளை நம்ம அதிகரிச்சோம் அப்படின்னா மழையின் அளவை துல்லியமாக கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில மக்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 6வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். ஸோ இது என்ன ஆர்டிகல், இது அவ்வளோ டீப்பாலாம் நம்ம போக தேவையில்ல, பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் NIRF அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 9th டைமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை ஐஐடி, சென்னை அல்ல மெட்ராஸ் ஐஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து 6வது முறையா ஓவரால் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி குரூப் 1ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். தரவரிசையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்னை மெட்ராஸ் ஐஐடி இருக்காங்க, செகண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு வந்து இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, இந்த தரவரிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 9வது முறையா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு பார்த்தோம்னா புதுசா நிறைய கேட்டகரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தம் எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16 கேட்டகரிஸ் வந்து இருக்கு. இந்த 16 கேட்டகரிஸ்ல நமக்கு ஒவ்வொரு காலேஜையும் வந்து இப்போ மெடிக்கல் சயின்சஸ்க்கு ஒரு காலேஜ் வந்து பெஸ்டா இருப்பாங்க, ஆர்கிடெக்சருக்கு இந்த காலேஜ் பெஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு இந்த காலேஜ் பெஸ்ட், இன்ஜினியரிங்க்கு இந்த காலேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் கேட்டகரிஸா நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா IISc பெங்களூரு. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா ஓவரால் ரேங்கிங்ல ஃபர்ஸ்டா இருந்தது IIT மெட்ராஸ், 6வது முறையா அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அடுத்ததா பாக்குறப்ப ஓவரால் ரேங்கிங்ல தமிழ்நாட்டில இருந்து எந்த கல்வி நிறுவனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் டாப் 100ல 18 கல்வி நிறுவனங்கள் வந்து இருக்கு. அதுல சென்னை IIT மெட்ராஸ் ஃபர்ஸ்டா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மொத்தம் 100ல டாப் 100ல
18 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. சரிங்களா? அதுல அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா 20வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 20வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 18 இந்த 20 அப்படிங்கிற நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். கடைசியா பாக்குறப்ப புதுசா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுல தமிழ்நாடு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தரவரிசை பட்டியலில் இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள, ஓகேங்களா, இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற பிரிவு. ஓகேங்களா? சிறந்த ஸ்டேட் ரன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற அந்த பிரிவுல அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓவரால் ரேங்கிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி 20, ஆனா சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு வரப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்னென்ன ரேங்கிங்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதா அடுத்ததும் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பாருங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட் தான் அங்கே ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ரெண்டுமே பார்த்தோம்னா ஒன்று மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, இன்னொன்று ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.